ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஐலி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐலிக்கும் சிவாவுக்கும் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்திராணி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ட்டு ஐலி யோசிச்சுட்டு அவங்க பாட்டி பத்துக்கு ஃபோன் பண்ணி இப்படி நெஞ்சு வலி வர மாதிரி நடி பத்து எனக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் சரி நடிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனில் வந்து சிவா கிட்ட உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு குங்குமத்தை வைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தாலியை வந்து அவங்க கழுத்தில் போட சொல்லுவாங்க சிவாவை. அப்போ பார்த்து திடீர்னு இந்திராணிக்கு வந்துட்டு ஜமுனா ஃபோன் பண்ணிடுவாங்க. இப்படி பாட்டிக்கு வந்து நெஞ்சு வலி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஐலி பேர் எதாவது சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஐலி மட்டும் வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிடுவாங்க இந்திராணிக்கு சரின்ட்டு ஐலி கிட்ட சொல்லிடுவாங்க. ஐலி இருந்துட்டு இல்லை நான் பாட்டி பார்க்க போகிறேன், அப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம் அப்படிம்பாங்க. இல்லை ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட போகலாமே பாட்டி பார்க்கறதுக்கு அப்படின்னு இந்திராணி சொல்லுவாங்க. இல்லை பத்து என்னை பார்க்காம இருக்க மாட்டாங்க, நான் போய் பார்த்துட்டே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐலி சிவாவும் 2 பேரும் கிளம்பிடுவாங்க. அங்கே போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி கடத்த போகிற விஷயத்துக்காக அவங்க வந்துட்டு ஒவ்வொரு செக் போஸ்ட்டாக ஒவ்வொரு வண்டியாக செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே கபிலன் வந்துட்டு இவங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு வண்டியில் உட்காந்துட்ருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கபிலனுக்கு ஒரு டவுட் வந்துடும். ஒருவேளை அந்த போலீஸ் ஐலியாக தான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஐலிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ பார்த்து ஐலி ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க. பிஸின்னு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சரி எப்படியாவது ஃபோன் பண்ணி நம்ம ஃபோன் அட்டன் பண்ணிட்டேன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண வரைக்கும் ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க. கரெக்டாக ஃபோன் வச்சுட்டோன்னே ஃபோன் பேசி முடிச்சு வச்சோடனே கபிலன் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணோன்னே ஐலிக்கு ஒரு டவுட் வந்துடும். இது புது நம்பராக இருக்குது, இது யார் நம்பர்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஒரு கார் நிற்கும். அந்த காருக்குள்ளே கபிலன் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே சரி இது கபிலனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுக்காமல் அப்படியே அட்டன் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு ஆனால் காதில் ஃபோன் வச்சு பேசுவாங்க. அப்புறம் கபிலனுக்கு சரி இது ஐலி இல்லையாட்டுக்கு அட்டன் பண்ணி வேறு யாரும் கூட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பர்மாவோட ஆளுங்க இது எப்படியாவது இந்த இதையை கடத்திட்டு போயிடணும் போலீஸ் கண்ணில் படாமல், அதுக்கு நம்ம முதல்ல ஏதோ ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அவங்க வந்துட்டு கடத்திட்டு போகிற ஒரு கார் வந்துடும். அதை செக் பண்ணுறதுக்கு ஐலி சிவாவும் நிற்பாங்க. அதுக்கப்புறம் கபிலன் வந்துட்டு வேகமாக கார் ஓட்டிகிட்டு போவாங்க அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு. அப்போ பார்த்து போலீஸுக்கெல்லாம் ஒரு வண்டி வேகமாக செக் பண்ணாமல் போகுது, அந்த வண்டியில் தான் கடத்துவாங்கன்னு நினைக்கிறேன், அதை முதல்ல துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னோன்னே இவங்க 2 பேரும் ஐலி சிவாவும் அதை பார்த்துட்டு அதாக தான் இருக்கும் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை துரத்திட்டு போவாங்க. அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. கபிலன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. இந்த வண்டியில் இருக்கிறது அப்படியே எஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கபிலன் வந்துட்டு இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மரத்து மேலே தாவிடுவாங்க. தாவிட்டு அவங்க அதுக்கு முன்னாடி ஒளிஞ்சிருவாங்க. இப்படி அவங்கள துரத்திட்டு அந்த காரை துரத்திட்டு போயிட்டு இவங்க அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்துட்டு திரும்பி வந்துடுவாங்க. ஐலி சிவாவும் அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிடுவாங்க. இது இப்படி கோட்டை விட்டுட்டுமே, இந்த வேலையெல்லாம் பர்மாவோட வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளை மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணிக்கிறாங்க, அந்த காரில் தான் அவங்க கடத்திட்டு போயிருக்கிறாங்க, நம்மளை ஏமாத்துறதுக்கோசரம் தான் இவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐலி சொல்லுவாங்க சிவா கிட்ட. சிவா இருந்துட்டு சரி ஓகே அடுத்த செக் போஸ்ட்லேயாச்சும் அவங்கள பிடிக்க சொல்லலாம், முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லு ஐலி அப்படின்னு சொன்னோடனே ஐலி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அடுத்த செக் போஸ்ட்டில் இப்படி கடத்தல்காரங்க வண்டி ஒன்று வந்துட்டு இருக்குது, அந்த வண்டியிலே நீங்கள் முதல்ல செக் பண்ணி பாருங்கள், நாங்கள் வந்துடுறோம் பின்னாடியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களும் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி இவங்க போயிடுவாங்க. போயிட்டு கையங்களவமாக பிடிச்சிருவாங்க. அப்புறம் அந்த ஆளுகளை அப்புறம் மறுபடியும் அந்த பொருளை எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஐலி சிவாவும் பாட்டி பார்க்கறதுக்காக போவாங்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு. அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு இந்திராணிகிட்ட ரித்திகா சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க தான் போயிட்டாங்கன்னா பச்சாது எனக்கு முதல்ல பண்ணிடுங்க, தாலி கொத்து பிரித்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்திராணி இருந்துட்டு இல்லை அவங்க வராமல் எப்படி பண்ணுறது, அவங்களுக்கு தான் முதல்ல பண்ணது, அவள் தானே அக்கா, அவள் தான் முதல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திராணிக்கிட்ட இவங்க சண்டை போடுவாங்க. ரித்திகா எப்போ பார்த்தாலும் அவளுக்கே ஃபஸ்ட்டு இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாங்க. நான் போய் கபிலன் கூட்டிகிட்டு வரேன், எங்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் போய் கூட்டிகிட்டு வரக்காக போவாங்க. அங்கே போய் பார்த்தா கபிலன் இருக்க மாட்டாங்க. அப்புறம் மறுபடியும் திரும்பி வந்து ஐயோ இவர் வேறு இல்லாமல் போயிட்டாரு, இந்திராணிக்கிட்ட ரொம்ப வாய் பேசிக்கிட்டுமோ, முதல்ல அவங்களுக்கே பண்ண சொல்லிடலாம் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி வந்து அண்ணி நீங்கள் சொல்கிறது தான் சரி, அவங்களுக்கு தான் முதல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிறோம், அவங்க வர மட்டும் வெயிட் பண்ணி நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்குள்ளே நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரித்திகா யோசிச்சிட்டே போவாங்க, நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ போயிட்டுருக்கு, இந்த ரித்திகா முதல்ல அங்கே பாட்டி பார்க்காம போகாமல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கிறவளை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே போயிட்டுருப்பாங்க. அப்புறம் கரெக்டாக ரித்திகா அங்கே போய் நிற்கிறப்ப ஐலியும் சிவாவும் 2 பேரும் வந்துடுவாங்க. இப்போ தான் வரீங்களா, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க, நான் வரப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஐலி சிவாவும்
டிராஃபிக் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க. சமாளிச்சுட்டு அப்புறம் சரி பார்க்க வந்தாச்சுல கிளம்பி போகலாம் வாங்க, எல்லாம் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இங்கே இந்திராணி வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு மறுபடியும் மயிலுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னடா இந்த ஃபங்க்ஷன் மறுபடியும் நடக்குது, இது இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுட்ருப்பாங்க. அந்த கிஃப்ட் வந்துட்டு ரித்திகா கண்ணில் படுற மாதிரியே வச்சுட்ருப்பாங்க. அப்புறம் ரித்திகா இருந்துட்டு இந்த கிஃப்ட் யாருது அப்படின்னு சொல்லி ஐலிட்டு கேட்டோன்னே ஐலி வந்துட்டு இது இந்திராணி அண்ணி கொடுத்தது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பிரித்து பார்க்கணும், இன்னும் நான் பார்க்கல, யார்கிட்டையும் சொல்லிடாத. இல்லை நான் பிரித்து பார்க்கட்டுமா அதை? இல்லை இல்லை இந்திராணி அண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் தான் பிரித்து பார்க்கணும், இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை கிச்சன்லேயே வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் ரித்திகாவுக்கு ஒரே ஆர்வமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐலி சிவா கிட்டே போய் உட்காந்துக்குவாங்க தாலி கோக்குற ஃபங்க்ஷனுக்காக. அங்கே போய் பக்கத்தில் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்திராணி எடுத்து தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சிவா எடுத்து தாலியை கரெக்டாக வைக்கும்போது இவங்க ரித்திகா இருந்துட்டு அந்த கிஃப்ட்டை வந்து பிரித்து பார்ப்பாங்க. பிரித்து பார்த்துடணும் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்துட்ருப்பாங்க. கரெக்டாக தாலி கட்டும்போது அந்த கிஃப்ட்டுக்குள்ளேருந்து ஒரு பொம்மை பாம்பு மாதிரி வரும். அதை பார்த்தோன்னே இவங்க ரித்திகா கத்திடுவாங்க. கத்துனோடனே இவங்க எல்லாருமே ரித்திகாவை பார்த்துருவாங்க. பார்க்கும்போது கரெக்டாக சிவா கிட்டேருந்து வாங்கி தாலியை ஐலி அவங்களே அவங்க கழுத்தில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்திராணி பார்க்கும்போது ஐலி கழுத்தில் தாலி தொங்கும். அப்புறம் சிவாகிட்ட கேட்பாங்க அதுக்குள்ளே கட்டியாச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டியாச்சா, நீ ஏன் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு. நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மாதிரி நின்றுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திராணி யோசிப்பாங்க, இவ்வளோ ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணி கடைசியில் அவங்க தாலி கட்டுறதை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்ருப்பாங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் பாவை பார்த்துட்ருப்பாங்க. ஐலி வந்துட்டு அவங்க கழுத்தில் அவங்களும் தாலி போட்டதை பாவை பார்த்துட்ருப்பாங்க. இது எல்லாத்தையும் இந்திராணிகிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க. இந்திராணி பாவை மூலமாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்களே, எதுக்காக அப்போ மொத்தம் நாம் நினச்ச மாதிரி நம்ம பிளான் பண்ணுற மாதிரி அவங்க பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரி இவங்ககிட்ட போய் இதை டேரெக்டாக கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதோட எபிசோட் முடிஞ்சிருது. தேங்க்யூ.